தேனி மாவட்டம் பெரியகுளம் அறமலர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் மற்றும் பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 5 நாட்களாக தினமும் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியருக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் மாலை முருகப்பெருமான் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளுவர் சிலை, பெருமாள் கோவில், தெற்கு அக்ராகாரம், வடக்கு அக்ராகாரம், ராஸ்மான் பணியாளர் ஆகிய மனு அளித்தனர். சூரசம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியை கோவில் செயல் அலுவலர் சுந்தரி மற்றும் தக்கர் நாராயணன் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். சாலையின் இருபுறமும் இருந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். அதன்பின் வேலுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் சங்கூதிடம் அருகே சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றத்துடன் இருந்தது பக்தர்களிடையே முகச்சுளிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தியது. இது பெரியகுளம் நகராட்சியின் இயலாத தனத்தையே காட்டுவதாக அவர்கள் புலம்பிச் சென்றது கேட்க முடிந்தது. செய்திக்காக முத்துப்பாண்டியன்.